ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான சந்தான படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வெறும் 10 நிமிஷத்துல கதையோட கருவை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே நம்ம படத்தோட ஹீரோவான சந்தானத்தை காட்டுறாங்க. ஹீரோக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. சொந்த வீடு இருக்கவங்களுக்கு தான் முக்காவாசி பொண்ணு தருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, 25 லட்சம் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கியிருக்காரு. இப்ப பொண்ணு தேட போனா பொண்ணு வீட்டுல டிமாண்ட் வைக்கிறாரு, கல்யாணத்தப்ப எனக்கு 25 லட்சம் பணம் கொடுக்கணும், ஏன்னா எனக்கு 25 லட்சம் கடன் இருக்கு, நீங்க கொடுக்குற பணத்துலதான் நான் அடைப்பேன்னு சொல்லி பொண்ணு கேட்டுட்டு இருக்காரு. பொண்ணு ஹீரோக்கு அமைகிற மாதிரி தெரியல. ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மேட்ரிமோனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கேயே வேலைக்கு சேர்ந்து அங்கேயே நமக்கு தேவையான ஒரு பொண்ணை பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்க போய் வேலைக்கு சேர்ந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பயும் ஒன்றும் செட் ஆகல. அந்த கம்பெனியோட ஓனர் தான் ஹீரோட ஃப்ரெண்டாச்சே, ஏன்டா உனக்கு சம்பளமும் கொடுத்து 25 லட்சம் கடனும் கொடுத்தா நீ ஏன் கம்பெனிலே வந்து உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோ எப்படியாவது நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு உன் கடனை நான் அடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு புரோக்கரை கூப்பிட்டும் பேசுறாரு, ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு அம்மா அப்பாவும் இல்ல, அனாதை தான் இவரு. ஹீரோக்கு புரோக்கர் கிட்ட இருந்து ஒரு வரன் வருது, பெரிய ஜமீன் குடும்பம், மொத்த சொத்தும் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான். அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, பாக்குற பையன் ஒரு அனாதையா இருக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா தங்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க, நம்ம நாளைக்கே போய் பொண்ணு பார்க்கலான்னு சொல்ல ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம 25 லட்சத்துக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு ஜமீன் குடும்பமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு. அவரோட பிளாட்ல இருந்து கிளம்பும் போது ஆப்போசிட் பிளாட்ல இருந்து 2 பொண்ணுங்க வந்து ஹீரோவை ஃபிளட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ப்ராஸ்டியூட். எப்படியாவது ஹீரோவை தன்னோட வலையில சிக்க வைக்கணும்னு பாக்க ஹீரோ அதுக்கெல்லாம் மடிகிற மாதிரி தெரியல. நேரா போய் புரோக்கரையும் பார்த்து பேசிட்டு, வாங்க இன்னைக்கு ஜமீன் குடும்பத்துல போய் பொண்ணு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம், முதல்ல அந்த பொண்ணுக்கு நீ பிடிக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு காரை புக் பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா பொண்ணு பாக்குற விசேஷத்தையே பயங்கர பிரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு ஊர் திருவிழா மாதிரி மொத்த ஊர் மக்களுமே அந்த வீட்டுல தான் வந்து குமிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பெரிய இடத்துல தாண்டா நம்ம மாப்பிள்ளையா போறோம்னு சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்தா உள்ள இருந்து ஜமீன், அதாவது பொண்ணோட அப்பாவும் அண்ணனும் வராங்க. வந்து அவங்க டீட்டெயிலாம் சொல்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரே குடும்பமா எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையும் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பொண்ணையும் வர சொல்றாங்க. பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிச்சிருது. அப்புறம் என்ன பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜமீன் வீட்டுல சொல்ல, ஹீரோவோ பொண்ணுக்கு ஒரு தடவை என்னை பிடிச்சிருக்கான்னு கேளுங்கன்னு சொல்ல, பொண்ணு ஏதோ சொல்ல வரா, அதுக்குள்ள அவங்க அப்பா ஏதோ தடுத்து நிறுத்திட்டு பிடிச்சிருந்தா ஒண்ணு தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப புரோக்கர் சொல்றாரு, என்னங்க இப்படி சொல்றீங்க, உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு விட்டா இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொல்ல, அப்புறம் என்ன இப்ப இன்னைக்கே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜமீன்ல ஆல்ரெடி எல்லா ஏற்பாடுமே முன்னேற்பாடா வச்சிருப்பாங்க போல. டக்குன்னு மண்டபத்தை ரெடி பண்ணி சாமியாரை வர வச்சு உடனே கல்யாணத்தை நடத்திடுறாங்க. கல்யாணத்தப்ப பாருங்க, அர்ச்சனையா பூ போடாம முந்திரி பாதாம போடுறாங்க. ஏன்னா நாங்க அவ்வளவு சொத்து வச்சிருக்கோம்னு ஹீரோக்கு காட்டுறதுக்காக போல. ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம். கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமா வெளில வந்தா அங்க பெரிய ட்விஸ்ட், வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு எடுத்துட்டு போறாங்க. என்னடான்னு பார்த்தா ஜமீன்ல அவங்க அப்பா எல்லாத்தையும் வித்து வித்து தின்னு செலவு பண்ணி அள்ளி அள்ளி கொடுத்து ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வச்சிருக்காரு. ஸோ கடன் கொடுத்தவங்களாம் கடனை கேட்க வரப்ப, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு நீங்க கொடுத்த காசுக்கு ஏத்த மாதிரி என் வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. 10க்கு இவருக்கு பேங்க்ல வேற 6 கோடி கடன் இருக்கான். அதனால பேங்குக்காரவங்க அந்த வீட்டே ஜப்தி பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட அப்பாவும் சரி அண்ணனும் சரி ஹீரோவோட கிளம்புறாங்க. என்ன ஏன் கூட வரீங்கன்னு கேட்க, நம்ம என்ன கண்டிஷனை மறந்துட்டீங்களா மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான், ஆனா உங்க வீட்டுல இருக்கலாங்கிறதான் சிம்பாலிக்கா நான் சொன்னேன்னு சொல்ல, இவங்களும் வேன்குள்ள ஏறி உட்காடுறாங்க. இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கூட கடன் வாங்கி தான் போட்டிருப்பாங்க போல, அதையும் அவுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு பயங்கர டென்ஷன், என்னடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. நம்ம வீட்டுல போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு டீ போட்டு வந்து ஹீரோயின் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. கேட்க யாரும் இல்ல, அனாதை பையன்னு சொல்லிட்டு எல்லாரும் நடிச்சு ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாரு. ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க, நீ முதல்ல பேசாதன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. சரி, மாப்பிள்ளையோட வீட்டுக்கே வந்த பொண்ணோட அப்பாவும் சரி அண்ணனும் சரி அடங்கி உடங்கி இருக்கணும் இல்லையா, அவங்க பயங்கர அட்ராசிட்டி பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகணுமே, அவருக்கு லஞ்சு சமைக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே சீக்கிரமா எழுந்திரிச்சு பயங்கர டேஸ்டா சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி வச்சா ஹீரோ அதை எடுக்காம போறாரு. ஹீரோ வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல இத்தனால வீட்டுல யாரும் இல்லை, அதனால ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்பதான் வீட்டுக்கு ஒய்ஃப்னு வந்துட்டாலே என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம இன்னைக்கும் போய் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாரு. அடுத்த நாள்ல வந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு டைனிங் டேபிள்ல இருக்கிறத பாக்குறாரு. சரி இன்னைக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனா அங்க பெரிய ட்விஸ்ட்டுங்க.
ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா இங்க இருந்து லஞ்ச் பாக்ஸ் எங்கன்னு கேட்க மாப்பிள்ளை எடுத்துட்டு போயிட்டாருமான்னு சொல்ல ஐயோ நான் அதுல இன்னும் ஒண்ணுமே வைக்கலையேன்னு சொல்ல கரெக்டா அவர் திறக்கிறதுக்கும் உள்ள எம்டியா இருக்கு. சுத்தி இருந்த எல்லாரும் பார்த்துட்டு என்ன இது வெறும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோக்கு பெருத்த அவமானமா போயிருது. அப்படியே செய்தினை கட் பண்ணா சென்னையில வந்து தீவிரவாதிகள் கும்பல் ஒண்ணு வந்து ஊடுருவி இருக்கான். அது சென்னையில 4-5 இடத்துல பாம்பு வைக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கும்பல்ல இருக்க ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அந்த கும்பலுக்கு உதவியா எஸ்ஐ இருக்காரு. அவர் போன் பண்ணி இந்த மாதிரி உங்க சென்னைக்குள்ள வந்தது எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இப்போதைக்கு பாம்பு வைக்கிற பிளானை தள்ளி போடுங்கன்னு சொல்ல இந்த பாம்பு பிளாஸ்ட் கும்பலும் அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க பிளான் பண்ண தேதியில நடத்தியே தீருவோம்னு சொல்றானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப மறுபடியும் ஹீரோவை பார்க்கலாம். ஹீரோ ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தா மல்லிகை ஜாம கடைக்காரரு ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. உங்க பேர்ல கடன் வச்சு உங்க மாமனார் இவ்வளவுதான் வாங்கிட்டு போனாருன்னு சொல்லிட்டு எதுக்கடா இவ்வளவு மல்லிகை ஜாமான் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டா இது எங்க ஜமீன் வழக்கம், வாரத்துல ஒரு நாள் இப்படிதான் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடுவோம்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோ பயங்கர கோவப்படுறாரு. உங்க சொத்தை அழிச்சதும் பத்தாதுன்னு இப்ப இங்க வந்து ஏன் சொத்தையும் அழிக்கலான்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்படி சீனை கட் பண்ணா ஹீரோட வீட்டுல வந்து 2 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அதுல ஒரு பொண்ணு வந்து ஒரு கஃபேல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல இருக்கவர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மாதிரி தாங்க தெரியுது. அவர் இந்த பொண்ணையும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி இவரு நம்ம மேல ஆசைப்படுறாரு போலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவர்கிட்ட விசிட்டிங் கார்டை வச்சுட்டு அப்படியே போயிடுறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோட வீட்டுக்கு வரலாம். ஹீரோட வீட்டுல பாத்ரூம் சுவிட்ச் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் போல, அதை சரி பண்ணாமே வச்சிருந்திருப்பாரு போல. அது தெரியாம ஹீரோயினோட அப்பா போய் அந்த சுவிட்சை போடுறேன்னு போட்டு ஷாக் அடிச்சு கீழே விழுந்து கிடக்குறாரு. நல்ல வேலைங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பொழைச்சிடுறாரு. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு, மேட்ரிமோனி கம்பெனியில். இப்போ அது கம்பெனி வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு, நல்ல ரீச் இருக்கு, நம்மளுக்கு நிறைய லாபம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஃபேமிலியோட வந்துடணும்னு சொல்கிறாரு. ஹீரோ எப்படா அது ஹீரோயின்ட்டு சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா வந்ததுலேருந்து அவங்க கிட்ட பேசவே இல்லை, சண்டை மட்டுமே தான் போட்டுட்டு இருந்தாரு. தயங்கி இவரும் கிட்ட ஏதோ சொல்ல அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்லணுமான்னு கேட்க, ஆமாம் ஈவினிங் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு எல்லாரும் கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோட மொத்த ஃபேமிலி ஜம்முன்னு கிளம்பி இருக்கு. ஹீரோயினும் சரி, ஹீரோனோட அப்பா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து இந்த விஷயத்த நான் எப்படியாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க நான் பேசுறத அப்பயுமே காது கொடுத்து கேட்கல, இது ஏன் தப்பு கிடையாதுங்க, எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணேன், ஏன் என் மேல கோபப்படுறீங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை மன்னிச்சு பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துலன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் சரி அண்ணனும் சரி வந்த இடத்துல சும்மா இருக்கணுமா, தேவையில்லாத குட்டி கலாட்டா பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண ஹீரோட முதலாளி அதாவது ஃப்ரெண்டு கிட்டே பிரச்சனை பண்ண அது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சு ஹீரோவை வேலையை விட்டே தூக்கிடுறாரு. இந்த மாதிரி நான் கொடுத்த 25 லட்சத்தையும் நீ சீக்கிரம் கொடுறான்னு சொல்லியும் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. உடனே ஹீரோ இதெல்லாம் பார்த்து சும்மா இருப்பாரா, அவங்க அதாவது ஹீரோயினோட அப்பாவையும் சரி அண்ணனையும் கூப்பிட்டு உங்களால என் வாழ்க்கையும் நாசமா ஆயிடுச்சு, என்னால அந்த 25 லட்சம் கடனையும் அடைக்க முடியல, ஏமாத்தி உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, சரி கூட வந்தீங்களே அதாவது சும்மா இருக்கணுமா, இப்போ உங்களால என் வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்ல இவங்களும் உடனே சோகமா வீட்டை விட்டு வெளில வராங்க. வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது, எங்க தூங்குறது, நம்ம பாட்டுக்கு ரோசப்பட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டே பேசிட்டு இருக்கப்ப ஹீரோட ஃப்ரெண்டு அதாவது வேலை பார்த்த முதலாளி இங்க நிக்கிறத பாக்குறாங்க. இவர்கிட்ட சண்டை போட்டனால தானே நம்ம மாப்பிள்ளைய வேலையை விட்டு தூக்குனாரு, இவர் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இவரை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு மாதிரியே தெரியல. இவரும் அந்த அபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஜீப் வரதை பார்த்துட்டு தான் ஒளிஞ்சிட்டு நிக்கிறாரு. இவங்க யாரையோ வேற ஆளை பிடிச்சி தப்பா கூட்டிட்டு வந்துட்டாங்களா, ஹீரோட ஃப்ரெண்டா இல்ல ஹீரோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க வேற ஆளான்னு நம்மளுக்கு போதாங்க தெரியும். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நபரோட கழுத்துல லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கும், அதை போய் கழுவுங்க சார்னு சொல்ல இவரும் பாத்ரூம் சுவிட்சை போய் போடுறாரு. ஷாக் அடிக்குது. இதை பார்த்த ஹீரோவை இவன் எப்படியா வீட்டுக்கு வந்தான், சரி முதல்ல ஏதாவது கட்டை எடுத்து இவனை அடிங்கன்னு சொல்ல எல்லாரும் கட்டை எடுத்து ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணதில்ல, ஆல் அவுட்டு. திருச்ச மேனிக்கு அவர் இறந்து போய் கிடக்குறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவையும் சரி அண்ணனையும் திட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கரெக்டா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு. அதுக்குள்ள டெட் பாடியை மறைக்கலான்னு பார்த்தா மறைக்கவும் முடியல. டக்குன்னு அந்த பொண்ணு கதை திறந்துட்டு வந்துடுறா. அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு தான். இவங்களும் அந்த அவரை சேர்ல உட்கார வச்சிருக்கதை பார்த்துட்டு இவன் ஏன் வீட்டுக்கு தான் வந்தான், வந்து காசு கூட கொடுக்காம அவன் பாட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி உழுக்க அப்பதாங்க அவர் இறந்து போயிட்டாருன்னு இந்த பொண்ணுக்கு தெரியுது. என்னடா ஃபேமிலியா சேர்ந்து இவனை கொலை பண்ணிட்டீங்களான்னு கேட்க அப்ப ஹீரோயின் டக்குன்னு ஒரு இதை போட்டு
ஸ்கெட்சை போட்டு இவங்களையும் மாட்ட வச்சுட்டாங்க. இவர் வந்தது உங்கள் வீட்டுக்கு தான், சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும், பத்தாயிரத்துக்கு நீங்கள் அவர் டச் பண்ணதில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் பட்டிருக்கோம், அதனால் நீங்களும் எங்கள் கூட சேர்த்துக்கங்க, இல்லைன்னா உங்களையும் நாங்கள் கொலை பண்ணிடுவோம்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சரி உங்கள் கூட நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து டீமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ராஸ்டியூட் பண்ண ஒன்று சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் இருக்கான், அவன்கிட்ட இந்த பாடியை கொடுத்தா அவன் தடையுமே இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவான்னு சொல்ல சரி உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த டிஸ்போசருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவரும் காலை அட்டன் பண்ணி சரி பாடியை கொண்டுட்டு வாங்க நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே பாடியை யாரும் பார்க்காத மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோட மொத்த ஃபேமிலி அந்த ப்ராஸ்டியூட் பண்ணுங்க 2 பேர்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி யாரும் இல்லாத நேரத்தில் நைட்டில் வெளில கொண்டு போகலான்னு பார்த்தா செக்யூரிட்டி பார்த்துடுறாருங்க. அவர்கிட்ட எப்படியும் அதையும் இதையும் பேசி சமாளித்து ஒரு வழியாக கொண்டு போய் பாடியை காரில் ஏற்றிட்டு கொண்டு போய் டிஸ்போசர்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு கேட்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து அங்கே உள்ளே வச்சிட சொன்னால் 30 நாளைக்கு மேலே கிளைம் பண்ணாத பாடியெல்லாம் அனாதை பணமாக எண்ணி எரிச்சிருவாங்க, அதோட இந்த பாடியும் சேர்த்து எரிச்சிருவாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு. சரி நல்லபடியாக எந்த சந்தேகமும் இல்லாமல் பாடியை டிஸ்போஸ் பண்ணியாச்சுன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா வீட்டை திறந்தா பயங்கர ஷாக்குங்க. எந்த பாடியை போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ அவர் உள்ளே வந்து உட்காந்துருக்காரு. எல்லாரும் பேயினே நினைக்கிறாங்க, கடைசியில் அது பேய் கிடையாதுங்க, இவர் தாங்க ஹீரோவோட மேனேஜர், அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு. அப்போ இவங்க கொண்டு டிஸ்போஸ் பண்ண பாடி யாருன்னு பார்த்தா டிவியில் ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க ஒருத்தரோட ஃபோட்டோவை போட்டு இதுதான் தீவிரவாதி கும்பலில் ஒருத்தர், இவன் தான் மெயின் ஆள், இவனை உயிரோடையோ இல்லை பணமாவோ யாராவது பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் சன்மானம்னு போடுறாங்க. இதை டிவியில் பார்த்து ப்ராஸ்டியூட் பண்ண உடனே ஹீரோட வீட்டில் வந்து சொல்ல இதை காதில் வாங்கின ஹீரோட ஃப்ரெண்டும் என்னையும் இந்த டீமில் சேர்த்துக்காங்கடா, வர 50 லட்சத்தை பிரிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்போஸ் பண்ண பாடி எப்படியாவது வாங்கி அதை கொண்டு போய் போலீஸ்ட்டு சப்மிட் பண்ண 50 லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு டிஸ்போசருக்கு ஃபோன் பண்ணி பாடி எங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் மார்ச்சரிக்கு அனுப்பிட்டேன், திரும்ப வராதுன்னு சொல்கிறாரு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் யாருக்கும் தெரியாமல் பாடி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் டாக்டர் நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. ஜிஹெச்லேருந்து ஒரு வழியாக எப்படியோ பாடியும் எடுத்துடுறாங்க. ஆனால் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பாம் வைக்கிற டீம், தீவிரவாதி டீமில் அவங்க மெயின் ஆளை காணும்னு சொல்லிட்டு ஃபோன் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணால் ஜிஹெச்சில் லொக்கேஷன் காட்டுது. சரின்னு அந்த தீவிரவாதி கும்பலில் போய் நம்ம ஆளை அழைச்சிட்டு வாங்க, ஜிஹெச்சில் தான் லொக்கேஷன் காட்டுதுன்னு சொல்லி இங்கே வந்தால் இங்கே ஹீரோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போயிடுறாங்க, நம்ம ஆள் தான் சொல்லிட்டு இவரும் ஆக்டிங் கொடுக்குறாரு அவங்க டீம் மெம்பர் மாதிரியே. அப்போதாங்க தெரியுது இந்த தீவிரவாதி கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறது எஸ்ஐன்னு சொல்லிட்டு. இதை ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் லொக்கேஷனே அனுப்புகிறேன், எப்படியாவது என்னை வந்து அழைச்சிட்டு போப்பான்னு சொல்ல என்னது எஸ்ஐ தீவிரவாதி கும்பலுக்கு உதவியா இருக்காரா, நாங்க வேற அவர்கிட்ட தானே பாடியை சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்கோம்னு சொல்ல ஐயோ எப்படியாவது அவர் ஏதாவது சொல்லி சமாளிச்சு நீங்க வெளில வந்துருங்க, அவன்கிட்ட மட்டும் பாடியை கொடுத்துடாதீங்கன்னு சொல்ல ஹீரோ எப்படியோ அந்த எஸ்ஐயை சமாளிச்சு அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ வெளில வந்துடுறாருங்க. பாடியும் எடுத்துட்டு இப்ப நேரா அந்த தீவிரவாதி கும்பல் இருக்க இடத்துக்கு தான் வராரு. தீவிரவாதி கும்பல்கிட்ட இவங்க டீல் பேசுகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் டீம் லீடரோட பாடி வேணும்னா போலீஸில் கொடுத்து 50 லட்சம் தரேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் உங்ககிட்டே ஒப்படைச்சிரோம், நீங்கள் ஒரு 70 லட்சமாக கொடுங்க டீன் பேச இவனுங்க சும்மா இருப்பானுங்களா, ஹீரோட ஃபேமிலின்னு சரி வந்தவங்க எல்லாரையும் ஒரு கண்ணாடி பாக்ஸில் போய் அடைச்சிட்டு ஹீரோவையும் சேரில் கட்டி போட்டுட்டு முதல்ல நம்ம ஃப்ரெண்டோட பாடிக்கு வந்து தேவையான இறுதி சடங்கை பண்ணிடலாம், புதைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு புதைக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேனு ஹீரோ கட்டி போட்டிருக்கதை பார்த்து அவுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கூட ஃபைட் பண்ணி இவங்க எல்லாரையும் போலீஸ்லேயும் மாட்ட வச்சு அந்த இறந்து போன அந்த தீவிரவாதியோட டெட் பாடியும் போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணி இவங்களுக்கு உறுதுணையாக எஸ்ஐ தான் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி அவரையும் மாட்டி விட்டு இவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து சன்மானத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க நினச்சதெல்லாம் நடந்துருச்சு. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.